நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கிய ஆளுமையோடு நாம் இன்று பேசக்கூடிய ஒரு தேசிய தலைப்பு, நாளை 7ஆம் தேதி நாளை நாடு தழுவிய போர் ஒத்திகை. போருக்கு தயாராகிறதா இந்தியா? ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு பத்திரிகையாளராக சமீபமாக நான் ஈரான் அமெரிக்காவினுடைய பதட்டத்தையும், பலஸ்தீன் இஸ்ரேலுடைய பதட்டத்தையும், உக்ரைன் ரஷ்யாவுடைய பதட்டத்தையும், தைவான் அமெரிக்கா சீனாவுடைய பதட்டத்தையும், சூடானில் ஏற்படுகிற, எத்தியோப்பியாவில், கானாவில், மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏற்படுகிற ஒட்டுமொத்த பதட்டங்களையும், வடகொரியா அமெரிக்காவுக்குள்ளே இடையே இப்படியேத்தான் பார்த்துருக்கிறோம். எமது நாடு ஒரு அமைதி சுவிட்சமாக இருக்கும் என்று தான் நம்பினோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைத்தாலும் உங்களை நாங்கள் அமைதியாக இருக்கப் போவதில்லையோ என்கின்ற அளவுக்கு பயங்கரவாதமும் தீவிரவாதமும் இங்கே எம்முடைய மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலையை ஒரு இந்தியனாக இருந்தால் சராசரியாக அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. குறிப்பாக அந்நிய சக்திகளின் மூலம் பாகிஸ்தானின் ஆதரவையும் பாகிஸ்தானின் வளப்படுத்தலையும் ஆயுத பரிணாமத்தையும் உள்ளாக்கிய லஷ்கரி தொய்பா, அல் பதர், ஹர்கத்துல் ஜிஹாத், முஹாஜிரின்கள், அன்சாரிகள், இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கூட்டம் இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் எதிராக தஹ்ரீகே தாலிபான் போன்ற அந்நிய சக்திகளோடு அவர்கள் கைகோர்த்து காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என ஒரு உச்சபட்ச கொள்கையை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்ற போது அயலுலகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத மதக்குழுக்கள் அனைவரும் காஷ்மீர் தனி நாடாக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு அவற்றை நிலைநாட்டுவதற்கு இந்திய அரசு சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். நாளை போருக்கு தயாராகிறதா இந்தியா என்பதை நம்புவதற்கான போர் ஒத்திகைகளை செய்ய போகிறார்கள். இது குறித்து நாம் பேச போகிறோம். இதில் அரசியல் கலப்பில்லாத ஒட்டுமொத்த தேச நலன் கருதிய ஒரு விவாதமாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு பேசுவதற்கு இந்திய விமானப்படையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி மரியாதைக்குரிய திரு சுரேஷ் பாபு அவர்கள் எம்மோடு இணைகிறார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளராக முருகையன், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, அதை போன்று அரசியல் விமர்சகராக திரு நித்யானந்தம். சுரேஷ் பாபு ஐயா, ஒரு விமானப்படை அந்த அடிப்படையில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய விவகாரத்தை கொஞ்சம் தொகுத்து எங்களுக்கு கொடுங்க. எந்த மாதிரி ஒரு களச்சூழல் இருக்கு? பாகிஸ்தான் எடுத்துகிட்டு அன்றைக்கி பகல்காம் அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் இன்றைக்கியோட 15 நாளாக சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது நமக்கு முக்கியமாக ஒரு பிறந்த ஒரு பதற்ற நிலத்தை தான் நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியா முதல்ல அந்த பார்டரிங் ஸ்டேட்ஸில் இப்போ நாளைக்கு நாம் கொண்டு வரக்கூடிய மாக் ட்ரில் அப்படிங்கிறது சிவில் டிஃபென்ஸுக்கு உண்டான மாக் ட்ரில். இது 1971 அப்புறமேல் நம்ம முதல்ல அந்த ஏரியாவில் பார்டரிங் ஸ்டேட்ஸில் மட்டும்தான் அப்போல்லாம் நடந்திருக்கும். ஈவன் கார்கில் டைம்லேயும் பார்டரிங் ஸ்டேட்ஸ்லாம் அலர்ட் பண்ணுவாங்க, கிராமத்தில் ஒத்திகை நடக்கும், சைரன் வார்டு, இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். சில அடிக்கடி நடக்கக்கூடியது எல்லாமே. மெயினாக இந்த விஷயத்தில் 5 விதமான விஷயங்களை முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக ஹோம் மினிஸ்ட்ரி 5 விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சிவில் டிஃபென்ஸ் இதோட என்னென்ன மாதிரி இது முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கை இது எடுக்கணும், மாக் ட்ரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டிங் ஏர் ரைட் வார்னிங் சிஸ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, அது நடவடிக்கைக்கும்போது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் சிவிலியன்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அரணா கடல் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம எந்த விதமான பாதிப்பும் எதுவுமே கிடையாமல் இருக்கும். மூணாவது விஷயம் முக்கியமாக வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் சேஃப்கார்டு பண்ண வேண்டியது, அதை கேமோஃப்ளேஜிங் பண்ண வேண்டியது.
4வது விஷயம் வந்து பிளாக் அவுட்னா சடனாக எலக்ட்ரிக்கல் ஷட் டவுன் ஆகும் கம்ப்ளீட்டாக. அது வந்து 4 hours ஆகலாம், 5 hours ஆகலாம், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. ஸோ ஹவு டு மெயின்டைன் அதை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இது சிவிலியன் அத்தாரிட்டியும் டிஃபென்ஸ் அத்தாரிட்டிக்கும் அது காமன் பீப்புளுக்கு எப்படி தெரியணும். அது 5வது முக்கியமான விஷயம் எக்ஸ்கவேஷன் ப்ரொசீஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ட்ரில்ஸ், சேஃப்டி. ஒரு பெரிய பில்டிங்கோ மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா ஃபயர் ஆகும், பம்பார்ட் ஆகும்போது ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகலாம். இப்போ 14th floor 15th floorலலாம் இருப்பாங்க. அவங்களோட மக்களை வந்து எப்படி எவாக்குவேஷன் பண்ணுறது, அவங்கள இமிடியட்டாக கொண்டு வரது, ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான விஷயங்களை வந்து நிறையா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸர்விஸ்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கலந்து ஆலோசித்து வேகமாக இது நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். இப்போ இது வந்து மாக் ட்ரில்லாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸு எஸ்பெஷலி வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் எந்த மாதிரி சேஃப்டி ரெஸ்யூஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இதுதான் முக்கியமான இந்த 5 விஷயத்தை தான் மெயினாக கொடுத்தாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது முக்கியமாக இந்த மாப் ட்ரில்லிங்கில் எவாக்குவேஷன், அன்எக்ஸ்பெக்டட் ஷட் டவுன், எலக்ட்ரிசிட்டி, பம்பார்டன் போடுகின்ற போது டிஸ்மேண்டல் ஆகலாம், டெமாலிஷ் ஆகலாம், வாட் எவர் மேபி, கம்ப்ளீட்டாக அழிக்கப்படலாம். ஸோ இப்போ இந்த நாளைக்கு நடக்கிறதுல கன்சர்ன் அதிகாரிகள் அந்த பணியை செய்ய போகிறார்களா, பொதுமக்களுக்கு எந்தவித ட்ரைனிங் நடக்க போகுது? இல்லை, பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் இப்போ ஒரு பில்டிங்கில் அட்டாக் பண்ண போகிறாங்க, நடக்க போதோ நடந்துருச்சோ அப்படின்னம்னா ஒரு உதாரணத்துக்கு இமிடியேட்டாக என்ன மாதிரி பங்கர்ஸ் எப்படியெல்லாம் ஒழிஞ்சிக்கணும், எப்படியெல்லாம் வந்து தற்காப்புகள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மினிமம் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ ஃபயர் அண்ட் சர்வீஸ் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அதில் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ப்ளஸ் ஆர்மிலேருந்தும் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது மோஸ்ட்லி நார்த் இந்தியா. இங்கே வந்து தமிழக அரசு என்னென்னமான முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஓகே, இன்ன வரைக்கும் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த டிஜிபிஓ சீஃப் செக்ரட்டரி வந்து ஷுட் ஹவ் பீன் நேரம் இது கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்ன வரைக்கும் தெரியல. இப்போ இன்னொரு விவகாரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கடல் சூழ்ந்திருக்கிற தமிழ்நாடு பாதுகாப்பு மண்டலம், குறிப்பாக எல்லையோர மாவட்டங்களான சண்டிகர், அமிர்தசரஸ், அதை போன்று குஜராத்தினுடைய பல பகுதிகள் பாகிஸ்தானுடைய நெருக்கமான பகுதிகள். தமிழகம் ஒருவேளை இந்த போர் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் ஒரு தே மே பி கெட்டிங் சம் பம்பார்டன் சிச்சுவேஷன் ஃப்ரம் பாகிஸ்தான், குண்டு போடுகிற அல்லது தாக்குதல் நடவடிக்கை வருகின்றால் நம்முடைய தமிழகத்தின் அச்சத்துக்குரிய பகுதிகளாக நீங்கள் எதை அவதானிக்கிறீர்கள்? இல்லை, முதல்ல வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய லைக் கல்பாக்கம், கூடங்குளம், அந்த மாதிரி இடத்துல அவங்கெல்லாம் வந்து இது ஆவடி வந்து மேனுஃபேக்சரிங் அது எல்லாமே இருக்க ஒழிய அது பெரிய லெவலில் இங்கேயோட வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் தான் முக்கியமான அதை பார்ப்பாங்க. அண்ட் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், எந்தெந்த ஏரியாவில் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் குறிவிட்டு தாக்கல், அரக்கோணம் அந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் தாக்கல் நடத்தலாம். இதெல்லாம் அரண் வந்து முன்னாடி 1971 வாருக்கும் நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்டலி டிஃப்ரெண்ட். ஏன் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பாதுகாப்பு ஒத்திகை வந்து கன்னியாகுமரி, ஜம்மு காஷ்மீர்லேருந்தும் இந்த மாதிரி அந்தமான் கடலேருந்து லட்சத்தீப் வரைக்கும், நார்த் ஈஸ்ட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரி வரைக்கும், ராஜஸ்தான் வரைக்கும் எடுக்கிறது முக்கியமான காரணம்னா 71ஓட வார்ஃபேர் ஸ்டைலே என்டலி டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வார்ஃபேர் சிஸ்டம் 3000-4000 கிலோமீட்டர் தாக்குதல் கூட மிசைல்ஸ் இருக்குது. இங்கே 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் எந்த ஷிப்ஸ்லேருந்து கூட தாக்க முடியும். அந்த ஒரு இதனால் முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாட்டிலேருந்து எல்லா கேரளா எல்லா சுச்சுவேஷனுமே சிவிலியன்ஸு, யூத்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்ஃபேர் இல்லாமல் நமக்கு வந்து சைபர் அட்டாக்ஸு, நிறைய ரூமர்ஸ், ஹோக்ஸ் கால்ஸ் அதெல்லாம் நிறைய வரும். ஓகே, இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறதும் நம்ம சொல்லணும். அவங்க இது எஸ்பெஷலி மீடியா தான், நீங்கள் தான் வந்து எஜுகேட் பண்ணணும் பீப்புளை. இப்போ சுரேஷ் பாபு சார்ட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் த ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் ஆன். நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியல. அதனால் பிரைம் மினிஸ்டர் கால் முப்படை தளபதியிலும் கூப்பிட்றாங்க. ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தைகள் ராஜ்ய ரீதியாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய விமானப்படைகளாக இருந்தாலும் சரி, கடற்படைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமான தாக்குதல் நாம் நடத்துகிறோம் பாகிஸ்தானை, இது உறுதியாக நடந்தே தீரும் என்கின்ற அனுமானங்கள் உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறது? அனுமானங்கள் தான் இருக்க முடியுமே ஒழிய அனுமானங்கள் தான். ஏன்னா இன்னைக்கு நேற்று வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்து முப்படைகளோடு அழைச்சிருக்காரு.
3 நாள் முன்னாடி வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு ரிட்டையர்டு சீஃப் அவர் அலோக் ஜோஷி அவர் போட்டிருக்காரு. ராஜேஷ் குமாரா? அலோக் ஜோஷி அவர் கீழே வந்து ஒரு டீம் ஆஃப் பர்சனல் போட்டிருக்காங்க, எல்லாம் ரிட்டையர்ட் பர்சன் எல்லாருமே. அவங்க வந்து தே வில் அட்வைஸ் டூ சர்விங் பர்சனுக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் எடுக்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும், ராஜ்ய ரீதியான எடுக்கணும். ஃபுட் லைக் ஒரு வார் ப்ரொக்ளைம்டு வாரோ பிரகடனப்படுத்திட்டாங்க, வார் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நாட் மிலிட்ரி ஆல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே முப்படைகள் என்னென்ன நடவடிக்கை எடுமோ அதெல்லாம் பார்ப்பாங்க. சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஃபுட் செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி, அதெல்லாம் முக்கியமான விஷயம் நாளைக்கு. ஏன்னா நம்ம 3 வருஷமாக வார் பார்த்துட்டு உக்ரைனில் அதில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஷயங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னாலும் எடுக்கணும் அப்படிங்கிறத சிவிலியனோட டிஃபென்ஸ்க்கு அந்தந்த அதனால தான் அந்த மாக் ட்ரில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அவங்களுக்கு. இது வரைக்கும் நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தும் மக்களுக்கு. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னீங்க, தொடர்ந்து 15 நாட்களாக பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் வயலேஷன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தீர்கள். நான் இப்பொழுது உங்களிடத்தில் கேட்கிறேன், ஹேஸ் இட் இஸ் எனி பாசிபிள் ரெசிப்ரோகேஷன் இன் பிட்வீன் பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா? இல்லை, ரெசிப்ரோகேஷன் இருந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஷெல்லிங் பார்டர் ஏரியாவில் அவங்களாம் நடத்திட்டு இருக்காங்க. அது நடத்திட்டு இனி வந்து உறுதியாக இந்த ரெசிப்ரோகேட் மூலமாக பரஸ்பரம் 2 நாடுகள் புரிந்துறவில் ஒரு இஸ் இட் பாசிபிள் டு கன்க்ளூட் அமிகபிள் சீஸ் ஃபயர் ஆர் இட் மே பி வருவதற்காக இன்னும் வாய்ப்புகள் ஆகி இனி நாம் இப்படி நடக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை சீஸ் ஃபயர்னு சொல்ல மாட்டேன், ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட் கூட சொல்லுவேன். அமிகபிள் செட்டில்மெண்ட்டுக்கு மற்ற கண்ட்ரிஸ் மலேசியான்றோ இப்போ இவங்க ஈரான் இது ட்ரை பண்ணுறாங்க, மற்ற எல்லாமே அமெரிக்காவும் ஓபன் ப்ரொக்ளமேஷன் இருக்கிறது, சவுதி அரேபியா 2 பேரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இப்பொழுது ராஜ்ய ரீதியான நடவடிக்கைகள் நடக்கும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விஷயமா துருவது எல்லாமே. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது மாதிரி நிச்சயமான இதுக்கான பதிலடி கொடுக்கப்படும். எப்பொழுது என்ன அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத பிளானிங் ஸ்ட்ராட்டஜி நடந்துட்டு இருக்கு. 71 வாரில் வந்து நம்ம வந்து போக வேண்டிய டைம் வந்து மார்ச் ஏப்ரல்லே போயிருக்க வேண்டியது. பட் ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா வெயிட்டட் ஃபார் நவம்பர், அப்புறமேல தான் அட்டாக் பண்ணி 93,000 சோல்ஜர்ஸை வந்து நம்ம வந்து கேப்டிவிட்டி பிடிச்சோம். சரி, இப்போ நம்ம அடுத்து 2ஆம் கட்டத்தில் உங்கள் துறை சார்ந்து நம்ம கேட்போம். F-16 பற்றி கேட்போம், F-35 பற்றி கேட்போம். அதெல்லாம் அமெரிக்கா இல்லை, நமக்கு அதுக்கு தகமா அமெரிக்கா இருந்தாலும் அமெரிக்கா இல்லாமல் உலகம் இல்லை. அதை நம்ம இதில் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோவாக இருக்காங்க. அதனால நம்ம இந்தியா அதுக்கு சமமானது என்ன இருக்குன்னு பார்த்தோம். பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக கேட்ட எதுக்குன்னா, அவர்கிட்ட இருந்தால் சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, நமக்கு ஒன்றும் தெரியாது. சொல்லுங்க. ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். திருவள்ளுவர் ஒரு இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு மன்னனுக்கு அல்லது ஒரு ஆட்சிக்கு அல்லது ஒரு கவர்மெண்ட்டு எதுவானாலும் சரி, அதுக்கு எது தேவைன்னா சில அம்சங்களை சொல்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். இதில் முக்கியமானது மக்கள் தேவை, மக்களுடைய வசதிகள், குடிமக்களுக்கு தேவையான வசதிகள், கூழ், உணவு பற்ற தேவையான அளவுக்கு உணவு, பொருளாதாரம்லாம் சொல்லும்போது முதல்ல வைக்கிற இது எதிர்த்தரமாக வச்சுருக்காரு படை. நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசியாக என்ன வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அரண். நம்ம பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு முக்கியம். அது 2த்துலேயும் அவர் கவனமாக, இது 2ம் இருந்தால் நாட்டினோட பொருளாதாரம் மற்றவையெல்லாம் தானாக வளர முடியுங்கிறது அவருடைய சாராம்சம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நாளைய தினம் நடக்கப் போகிறது மாக் ட்ரில், வார் ட்ரில் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் சார் வந்து சொன்னார் 71ஆம் ஆண்டுக்கு உண்டானது. நாடு விடுதலை பெற்ற 19வது ஆண்டிலேயே ஒரு போரை, 62ல் ஒரு வார் சந்தித்தோம். இந்திய சீனா படையெடுப்பு ஒரு போரை சந்தித்தோம் நம்ம. அது அப்போது எனக்கு சரியாக நினைவில்லை, சின்ன பையன். ஆனால் 66ல் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தபோது இதே பாகிஸ்தானோடு நம்ம மோதிடும், சண்டை போட்டு பாகிஸ்தான் நம்மளை வம்புக்கு இழுத்த போது பதிலடி கொடுத்தோம், அடி வாங்கி தாப்பா அயூப் கான். சரி, பின்னாடி தான் யாக்யா கான் வந்து 71ல் யாக்யா கான், 66ல் வந்து அயூப் கான். அப்போதே இந்த மாக் ட்ரில்ல எனக்கு நல்ல நினைவு இருக்கு. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டிலலாம் இப்போ குண்டு பல்பு தான், வாடகை வீடு தான். அதுவே அந்த வீடு மின்சாரமே ஓனர்கிட்ட சொன்னால் 6 மணிக்கு மேலே தான் அவங்க சுவிட்ச் போடுவாங்க. நமக்கு எங்கள் வீட்டில் லைட் எரியும், ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஆனால் அந்த அந்த விளக்கு வந்து கரெக்டாக 7 மணி வாக்கில் அடைஞ்சிடும். 2 மணி நேரம் ஒன்றும் இருக்காது. நாங்கள் சின்ன சின்ன இந்த மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி உணவு சாப்பிட்றதோ படிக்கிறதோ பண்ணுவோம். ஆனால் அது கூட 8:30 மணிக்கெல்லாம் ஊரே அடங்கிடும். அன்றைய சூழல் என்பது வேறு. இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு. அப்போ வைட்டலாக பிளேசஸ் என்னென்ன தெரியுமா? சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன், ஹார்பர், ஏர்போர்ட், அப்புறம் இது அனல் மின் நிலையம் எண்ணூரில் இருந்து பேசன் பிரிட்ஜு, இது மாதிரியான இடங்கள் தான். இப்போது பல இடங்கள் வந்துட்டாங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜி பார்க்ஸ் இருக்கு. என்னோட சைபர் அட்டாக் நடக்கலாம். சைபர் அட்டாக் பத்தி ரொம்ப முக்கியம். இந்தியாவே ஒரு தேசமே அஸ்தமித்துருமே. அது ஒரு பெரிய விஷயம். சார் சொன்னார்ல கூடங்குளம் கல்பாக்கம், அதில் போட்டோம்னா பெரிய விபத்து, பெரிய டிசாஸ்டர் ஆகிடும். ஆனால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை அத்தனைக்கும் இந்தியா தயாராக இருக்கு. உலக அளவில் திறமையான டெக்னாலஜி உள்ள வார் டெக்னாலஜியிலும் முன்னணியில் இருக்கிற நாடு இது. நாம தானே சார் அணுகுண்டு வெடித்து அமெரிக்காவுடைய கண்ணிலேயே மண்ணை தூவினோம். போக்ரான் 2 நினைவு இருக்கு இல்லையா? ஆகையினால அதெல்லாம் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். அது வேற. நம்ம இதுக்கு நமது படைபலம் வலிமையானது, எந்த நாட்டோடும் போரை சமாளித்து விடும். ஆனால் மக்களை தயார் செய்வதா இப்போ பாயிண்ட். மக்களுக்கு இப்படி ஒரு வார் இருந்தால் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? இந்த போர் ஒருவேளை வெடித்தால் அப்போது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையில் ஈடுபட்டிருக்கிற வீரர்கள் படைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் அனுசரணையாக இருக்க வேண்டும்? ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே ஆட்சி செய்கிற எந்த கட்சி யாராக இருந்தாலும் நம்ம அது முக்கியமில்லை. அந்த மத்திய அரசுக்கு நாம் எந்த அளவுக்கு ஒத்துழைத்து கை கொடுக்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு பயிற்சிக்கான களம் தான் இது. அப்போ எப்படி எல்லாம் இருக்கணும்? இந்த மோப் ட்ரில் வந்து ஒரு பயிற்சி களம் தான். இப்போ நான் 66 பார்த்தேன்னா இந்த கரெக்டாக 6 மணி ஆச்சுன்னா 6-7 மணி ஆச்சுன்னா விளக்கு அணைஞ்சிடும். யாரும் ரோட்டில் போக மாட்டாங்க. அப்போல்லாம் அதிகபட்சமாக சைக்கிள் தான். ஸ்கூட்டர் வந்து ரொம்ப ரேரு. காரு 4 வீலர் வந்து ரொம்ப 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 ரேரு. ஆக பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்ட் இருக்காது. யாருமே வெளியில் வரக்கூடாது. தெருக்களில் அரை டிராயர் போட்டுற கான்ஸ்டபிள் போலீஸ்காரங்க விசில் வச்சுட்டு இருப்பாங்க. தொப்பி கூம்போமா அந்த காவல்துறையினரே நான் பார்க்கிறேன். வெளியில் வராத உள்ள போ அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களாம். நாங்கள் வெளியில் விளையாடக்கூட சிறுவர்கள் விளையாடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பழைய படத்துல விசில் அடிக்கிறது ஒரு முக்கியமான கலை. விமானம் வந்து சைரன் இதை வச்சு நம்ம பழைய நினைவுகளையும் பேசுவோம். இப்போ பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அதாவது இதில் இந்த மாக் ட்ரில்னுடைய அத்தியாவசியம் என்னன்னு சொல்ல வரேன். நான் டெல்லியில் இருந்த பணியாற்றிய காலத்தில் அப்பப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒத்திகை நடக்கும். அது எதுக்குன்னா திடீர்னு பூகம்பம், வெள்ளம், புயல் ஏதாவது வந்தோன்னா மக்கள் எப்படி பாதுகாப்போடு இருக்கணுங்கிறதுக்கான பயிற்சி. அதெல்லாம் ட்ரில்லுக்கெல்லாம் அந்த துறையினர் சொல்லிவிடுவாங்க. குறிப்பிட்ட நாள் நேரம்னு சொல்லிவிடுவாங்க. கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த மாக் ட்ரில் நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. இது என்னுடைய முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறேன்னா, மக்களுக்கு தேசபக்தியும் வலுப்படுத்துவதற்கான வழி. ஏன்னா இது வந்து ஏதோ எங்கேயோ பாகிஸ்தான், எங்கேயோ காஷ்மீரில் அப்படின்னு அல்ல. நம் நாட்டுக்கு பகைவர்களால் ஒரு அச்சுறுத்தல் நேருகிறது. அதை எதிர்கொள்ள வேண்டும். நாம் ஒருங்கிணைந்து மாரல் சப்போர்ட் கொடுத்தா கூட போகிறோம். ஃபிசிக்கல் சப்போர்ட்டோ வேறு எது விதமான ஆதரவோ இல்லாமல் மட்டும் முடிந்தால் அதை செய்யலாம். இல்லாத பட்சத்தில் மாரல் தார்மீக ஆதரவை தர வேண்டும் என்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பயிற்சி களமாக நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா முருகன், உங்கள் பார்வையை வைங்க. ஒரு விமானப்படை அதிகாரியும் ஒரு பத்திரிகையாளரும் வச்சுட்டாங்க ஒரு அரசியல் கட்சியின் சார்பில். சமீபத்தில் போன மாதம் 22ஆம் தேதி நடந்த பெகல்காம் அந்த தாக்குதல் என்பது ஒரு கொடுமையான விஷயம். அதை யாரும் மறுக்க முடியாது. கொடூரமான விஷயம். இது போன்று பல தாக்குதல்கள் நம்ம இந்திய காஷ்மீர் உள்ள பல நாட்கள் நடந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. பல நடவடிக்கைகள் இருக்கிறது. தொடர்ந்து அது லஷ்கர்-இ தொய்பாவினுடைய அந்த தீவிரவாத அமைப்பு தான் அதற்கெல்லாம் காரணம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ இது கூட அந்த அமைப்பு தான் காரணமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ பாகிஸ்தான் தான் அதன் தூண்டுதலினால் தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக நம்ம சொல்லுகிறோம். அதன் அடிப்படையில்
பலவிதமான நடவடிக்கைகளை நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கிறது. வர்த்தக ரீதியாக எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அந்த நாட்டு விமானம் நம்ம எல்லைக்கு வரக்கூடாது, அந்த நாட்டு கப்பல்கள் நம்ம துறைமுகத்துக்கு வரக்கூடாது, இது போன்ற பல தடைகளை நிறைய தடைகளை விதித்திருக்கிறோம். சொல்ல போனா சிந்து நதியினுடைய தண்ணி அங்கே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு கூரியர் வரல, எதுவுமே வரல. ஆமா, அந்த அளவுக்கு பண்ணிருக்கிறோம். இதுலயே பாகிஸ்தான் கொஞ்சம் நடுங்கி போய் இருக்க வேண்டும். ஆனா அவர் வெளியில பேசுகிறார்கள், ரொம்ப தைரியசாலி மாதிரியும் நாங்கள் நினைத்தால் எதை ஒன்றாலும் செய்து விடுவோம், அதை பண்ணிடுவோம். படத்துல சொல்லுவாங்க, நான் தனியா இல்ல, இப்ப ஆள் வந்துட்டு சுடுகாட்டை தாண்டி போகும்போது வடிவேல் காமெடியில எல்லாம் அவர் சொல்லுவார் பாரு, நான் அந்த மாதிரி அவங்களும் பேசுறாங்க. ஆனா இந்தியாவினுடைய பலத்தோட ஒப்பிடும் போது அது ஒரு சிறிய நாடு, ரொம்ப சிறிய. அது போன்று நம்ம ஒரு 10 மடங்கு அதிகமா உள்ள இடம், பொருளாதார ரீதியாகவும் சரி, நிலப்பரப்பிலும் சரி, மக்கள் தொகையிலும் சரி, எல்லா வகையிலையும் நம் நிதி ஒதுக்கீடு கூட நம்ம நாட்டினுடைய இந்த துறைக்கு, பாதுகாப்பு துறைக்கு என்று நாம் ஒதுக்கக்கூடிய தொகையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் நாட்டினுடைய மொத்த எக்கனாமியே அவ்வளவுதான் இருக்கும். நம்ம 85 பில்லியன் அமெரிக்க டாலர்ல ஒதுக்குறோம். ஆமா, அதனால 6 லட்சம் கோடி. ஆமா சரி, 6 லட்சம் கோடியா? கரெக்ட் தான். அந்த அளவுக்கு நாம் ஒரு பலமான ஒரு நாடு. அவன் பக்கத்து நாடு தான். நம்ம நாட்டிலிருந்து ஒரு காலத்தில் ஒன்றாக வாழ்ந்தவன் ஒரு காலகட்டத்தில் அவன் பிரிந்து போயிருக்கிறான், அவ்வளவுதான். அது ஆக்சுவலி நம்ம நாடு தான், நம்ம நாடு தான். அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரிய வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்தது, பிரிந்து போய்விட்டார்கள். இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நீ ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி என்று அதிகாரபூர்வமாக அறிவித்த போது கூட அந்த நாட்டை விரும்பி போகிறவர்கள் போங்கள். இந்திய மக்கள் மீது, இந்திய நாட்டின் மீது, இந்த நாட்டினுடைய இந்து மக்கள் எல்லா பெரும்பான்மையாக வாழக்கூடிய 70% வாழக்கூடிய இந்து மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியான ஒரு நாடு என்று நம்பிதான் ஒரு 10 கோடி இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய கண்ட்ரியில, உலகத்திலேயே இஸ்லாமிய கண்ட்ரியில உலகத்துல 2வது இடம். முதல் இடம் இந்தோனேஷியா, முதல் இடம் இந்தோனேஷியா. ஃபர்ஸ்ட் அதிக மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு. 2வது நாடு, உலகத்திலேயே 2வது அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. அப்படின்னா நம்ம நாட்டில் 70 வருஷம் காலமாக அந்த மக்களும் இந்த நாட்டில் நாம் சிறப்பாக வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் என்னதான் பாகிஸ்தான் மிரட்டினாலும் இந்திய நாட்டினுடைய அரசு எடுக்கின்ற நடவடிக்கை என்பது சரியான நடவடிக்கை தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுவே மைய பொருளாக வைத்து அவன் தாக்குகிறானோ இல்லையோ அது வேறு. அவன் தாக்கினால் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கான அனைத்து சக்திகளும் இந்தியாவுக்கு இருப்பது என்பது உண்மை, டவுட் இல்லை. ஆனால் இந்த போர் ஒத்திகை என்பது ஏற்கனவே இந்தியாவில் எங்குமே எல்லா மாநிலங்களிலும் போர் ஒத்திகை காட்டுவது, அதை பிரபலமாக பேசுவது என்பது இல்லை. அந்த எல்லைப்புற நம்ம மரியாதை சொன்னாரு, அது ஒத்துக்கிட்டாரு. நம்ம எல்லைப்புற மாகாணங்களில் அது நடக்கிறது உண்டு. எல்லா இடமும் வருது இல்ல, ஆனா எல்லா இடத்துலயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறது, எங்க வேணாலும் வரலாம் என்ற ஒரு காரணத்தை சொல்லிதான் நம்ம இந்தியா முழுவதும் எச்சரிக்கை ஒத்திகை என்று, போர் ஒத்திகை என்று அவர்கள் அன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனா அதுவே ஒரு நாடகமாக அமைந்து விடக்கூடாது. அதாவது சமூக நியாயம், மத நல்லிணக்கம், மனித உரிமை, இதையெல்லாம் நம்ம இந்த உரையாடல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தில் நடக்க வேண்டிய உரையாடல்கள், இந்த உரையாடல்களை எல்லாம் மாற்றி விடுவதற்கு, அதை சொல்லியே இதையெல்லாம் முடக்கி விடுவதற்கு இது காரணமாக அமைந்து விடக்கூடாது. இந்திய நாட்டினுடைய இது இப்ப நீ இதை சொல்லி நீங்க போர் ஒத்திகை, இப்ப நான் எடுக்க நடவடிக்கை எல்லாம், நான் ஒரு தேசியவாதி. நான் 10 வயதில் இருந்து இந்திய நாட்டின் தேசத்தின் மீது ரொம்பவும் ஆர்வமான, நல்லா தெரியும் எனக்கு, நம்ம நித்யானந்தெல்லாம் தெரியும், நாங்களாம் ஒரே இயக்கத்தில் இருந்தவர்கள், தேசிய இயக்கத்தில் சின்ன குழந்தையிலிருந்து இருந்தவன். நான் தேசியத்தை நான் குறைத்தெல்லாம் மதிப்பிடவில்லை. அதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன், சுயம் சேவர்களே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். நிச்சயமாக 6 மாத மயிலாப்பூர்ல ராமசாமி தேவர் RSS இயக்க தலைவராக இருந்த பொழுது நான் ஒரு 6 மாசம் இருந்திருக்கீங்க. ஆனால் அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் சற்று எதுக்கு சொல்றேன்னா, உங்களை அப்பதான் கொஞ்சம் அமைதியா வைக்க முடியும், அதனால சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனால் இதை சொல்லியே இந்திய நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் இதை ஒன்றை சொல்லியே நம்ம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு போலாம், மாற்றி விடலாம், மக்களுடைய உணர்வுகளை நாம் மாற்றி அமைத்து விடலாம் என்று நீங்க பிஜேபியோ RSS இயக்கமோ நடத்த விடக்கூடாது என்று நான் ஒண்ணு கேட்கேன். இது பிஜேபி RSS எல்லாம் இல்ல, நான் என்ன கேட்க, நீங்க அதுல ஏன் ஒரு புள்ளிய வைக்கணும்? இப்ப நமக்கு அந்த பிரச்சனை இல்லையே. இப்ப இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமோ அவ்வளவு பேரும் கந்தசாமியும் ராமசாமியா இருந்ததா மதம் மாறினா, ஒன்றும் பாகிஸ்தான்லேருந்து எவனும் வரல.
அப்படி அவன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் அவன் இந்திய நாட்டிற்கு வாழ்வதற்கு தகுதி இல்லாதவனாக ஆயிடுவான். அந்த பேச்சை நம்ம விட்டுருவோம். ஆமாம். இப்போ நமக்கு நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், நம்முடைய அரசு, நம்முடைய இறையாண்மை, நம்முடைய ஒற்றுமை நாம் பலப்படுத்தணும். நாம் வாழ்கிறது இங்கே, சம்பாதிக்கிறது இங்கே, இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது இந்த பாசமிக்க மண்ணில். இப்போ இந்த மோப் ட்ரில்லிங் வருது, இது வந்து இட்ஸ் ஃபார் ஆல். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, டெக்னாலஜி எக்ஸ்பேண்டிங் ஆன பிறகு குஜராத்தையும் திரு ராஜீவ் சார் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், டெக்னாலஜி எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு ஒரு விஷயத்தை சொன்னார், பார்டர் ஸ்டேட்டை தாண்டி இன்னைக்கு உசிலம்பட்டி வரைக்கும் நம்ம அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே இது. இப்போ ஐயா சொன்னாங்களே, ஐயா சொன்னதுக்கு முக்கியமான கருத்து சொல்கிறேன். இந்த சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில்லோட மெயின் இன்டென்ஷனே 145 கோடி மக்களுக்கு சேஃப்கார்டாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான். இது ரொம்ப தெளிவாக கண்டிப்பாக. ஏன்னா ஆர்மடு ஃபோர்ஸஸ் அவங்களோட வேலை நிச்சயமாக அங்கே பார்டர் ஸ்டேட்ஸோ என்னென்ன ரீட்டாலியேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இங்கே நார்மல் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், சாமானிய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது மாதிரி ஒரு பம்பார்ட்மெண்ட் ஆகுது, ஏதோ ஆகுதுன்னா ஏர் ரைட்னா என்னன்னு தெரியாது, வார்னிங்னா தெரியாது, இமிடியேட்டாக 10 மணி நேரம் கரண்ட் போயிடும். அப்படிங்கிற போதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும். இப்போ கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறைய சூப்பர் மால்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் திடீர்னு இது கரண்ட் நிறைய இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போயிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ என்ன மாதிரியான எமர்ஜென்சி மெஷர்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் வந்து சாமானிய மக்கள் தெரியறதுக்கு தான் இந்த ட்ரில் நடத்துறது. அதனால நாம பார்டர் ஸ்டேட்டை தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போறோம். இது கவர்மெண்ட் வந்து அடிக்கடி நடத்த வேண்டிய விஷயம் இது. இந்த இதுல எல்லா விதமான நடவடிக்கைகளும் அதனுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கையும் வந்து இப்போ இந்தியா எடுத்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஐக்கிய நாடுகள் சபையிலேயே வந்து இதை பத்தி டிஸ்கஷன் நடக்குது. ஐக்கிய நாடுகள் சபையே வந்து இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியோ கொடுக்கக்கூடிய கடனையோ அதை வந்து நிறுத்தி வைக்கலாமா என்ற யோசனையெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த FATF-ன்னு ஒரு இயக்கம் இருக்கிறது, உலக வங்கி. இதில் அதுலேயே வந்து இந்த கிரேன் பட்டியல்னு வரும், இதெல்லாம் இந்த நாட்டுக்கெல்லாம் இங்கேருந்து எதுவும் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற இதில் ஏற்கனவே பாகிஸ்தான் இருந்தது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் அந்த பட்டியலில் இருந்தது. அப்புறம் இடையில கொஞ்சம் நீக்கப்பட்டது. அது வந்து இப்பொழுது பாகிஸ்தான் ரொம்பவும் நலிந்து போயிருக்கிறது, அதை நாம் மேலும் முடக்க வேண்டாம் என்று நீக்கினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் குதிப்பது போல அவர்கள் நடிப்பதனால் நாடகம் ஆடுவதனால் இன்னைக்கு மீண்டும் அதற்கு அந்த கிரே பட்டியலில் அவர்களை கொண்டு போனால் அவர்களுடைய முடக்கம் என்பது, பொருளாதார முடக்கம் என்பது இப்பவே அது விழுந்து கிடக்கிற ஒரு IMF ஒரு 4 பில்லியனா 3 பில்லியனா கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் கொஞ்சம் துள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் மிக சிறந்த நடவடிக்கை தான். இதுல வந்து வெற்றிகரமாக நாம் கொண்டு செல்ல வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இதையே வந்து ஒரு இது மட்டுமே இந்திய நாட்டினுடைய ஒரு மைய பொருளாகவே அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. நித்யானந்தம், உங்களுடைய கருத்தை வைங்க முதல் கட்டமா. ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் கருத்தை வைக்க முற்படுகிறேன். ஒரு மாக் ட்ரில், ஒரு பயிற்சி, ஒரு ஒத்திகை என்று சொல்லலாம் தமிழ். அந்த ஒத்திகை போர் மூண்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்வதற்கான ஒரு ஒத்திகை. இது நாளை நடக்கிறது. போர் நடக்கும் என்பது கட்டாயம் அல்ல. போர் வந்தால் என்ன செய்வது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போது இங்கே போர் வந்தால் வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லைகளில் அங்கே வந்து பிரச்சனை இருக்கும், தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் எதுக்கு இங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விவாதம் இப்போ வந்தது. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, 244 மாவட்டங்களில் இந்த போர் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதில் 3 பகுதியாக பிரித்திருக்கின்றன. நாடு முழுவதும். ஆமாம், நாடு முழுவதும் 3 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று மிகவும் ஆபத்தான எல்லையோர பகுதி, இன்னொன்று அதுக்கு அடுத்த பகுதி, இன்னொன்று ஆபத்தில்லாத பகுதியாக இருந்தாலும் அங்கே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கணும்ல. இந்த மாதிரிலாம் அவங்க சிந்திச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இங்கே பேசுனதெல்லாம் சிந்திச்சு தான் அதை செயல்படுத்துகிறாங்க. 3 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். இதில் என்னுடைய நினைவு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது ஏற்பட்ட போர் தான் நினைவுக்கு வருகிறது. 66 பாகிஸ்தானுடனான போர். அந்த போரிலே இந்தியா தான் யார் என்று நிரூபித்து காட்டிய போர். பிடித்த எல்லைகளை விட்டு கொடுத்து வரவில்லை. உருவம் சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று சொல்லக்கூடிய அளவில் மிகச் சிறப்பான ஒரு பிரதமராக இந்தியாவிலே
அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் லால் பகதூர் சாஸ்திரியாகத்தான் இருந்தார். இன்று வரைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டே தானே இருக்கோம். ஆமாம், யார் பேசுகிறீங்க? இன்னைக்கு அரியலூர் விபத்தில் ஐயாவை பற்றி நினைவு கூறுறோம்ல. ஆமாம், அப்படிதான் அப்படிதான். ஒரு மகத்தான மனிதர் அதனால அந்த கால சூழ்நிலையில இவர் எடுத்துக்கிட்டாரு. நான் பள்ளி மாணவனாக அந்த சூழ்நிலையில நான் பள்ளி மாணவனாகத்தான் இருந்தேன். நாட்டோட IAS அகாடமி அவர் பேர்ல தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த போர் வந்தால் எப்படி நாம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒத்திகை பார்க்கின்ற நேரத்தில் கதவு ஜன்னல்களை எல்லாம் கூட மூடி விடுவார்கள். விளக்கு எரியக்கூடாது, கட்டாயமாக எரியக்கூடாது. எரிந்தால் அங்கே காவல்துறையிலிருந்து வருவார்கள், அணைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக தமிழ்நாட்டில் பாகிஸ்தானோட அன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சி இல்லாத ஆயுதங்கள் இல்லாத காலத்திலே கூட தமிழ்நாட்டில் அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. பண்ணுங்க இதை அப்படி சொன்னாங்க. அப்போல்லாம் லிஃப்ட் கிடையாது, அப்போல்லாம் ஜென்ரேட்டர் கிடையாது, அப்போல்லாம் இன்வெர்ட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மின்சார தடைப்பட்டாலும் கூட ஜென்ரேட்டரை வச்சு லைட்டு போடுவாங்க இல்லையா? இன்வெர்ட்டரை வச்சு லைட் போடுவாங்க. உள்ளே யாருக்கும் தெரியாது, எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு. கூடாது, அவைகள் செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இருட்டு என்று வருகின்ற பொழுது நீங்கள் லிஃப்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியே செல்ல வேண்டாம், நீங்கள் உள்ளே இருக்க வேண்டும். எல்லை பகுதியிலே பங்கர் என்று சொல்வார்கள். எப்படி பதுங்க வேண்டும், பதுங்கு குழிகளை அமைத்து அதிலே சில பயிற்சிகளை கொடுப்பார்கள். ஏனென்றால் குண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. இப்படியெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக போர்க்காலத்திலே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இது. அப்படி ஒரு ஒத்திகை தான் இது. பெரிய கட்டிடங்களிலே இடிந்து விழுந்து விட்டால் என்ன செய்வது? குண்டு வந்தால் சொன்னாங்களா ஐயா? அதை கூட இந்த இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த மாக் இது இருக்கு இல்லையா, இதில் போய் அந்த பெரிய பெரிய கட்டிடங்களில் போய் சொல்லுவாங்க, குண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அதை செய்யணும். ஏன்னா அரங்கேறக்கூடிய நாள் அந்த நாடகம் அரங்கேறுமா நடக்குமா தெரியாது. ஆனால் அதுக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உயிர் சேதங்கள் குறைவாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நம்ம எல்லாருக்கும், இது செய்கிறது சரிதான். இது ஒரு தேவையற்ற பேனிக்கை கிரியேட் பண்ணுமா அமங் த சொசைட்டி? சும்மா ஒரு பயம், ஐயோ போர் வந்துருமோ, ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அஞ்சுதற்கு எல்லாருமே பேசுங்க. அஞ்சாமை பேதமை. நான் சார் நீங்க இருங்க, ஒரே வார்த்தை டைம் இருக்கு, வரேன். ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். ப்ரிப்பேர்ட்னஸ், தயார் நிலை. எல்லா காலத்திலும் எல்லா மனிதரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் சார். நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சாமானிய மனுஷனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அது. அதனால தான் ரொம்ப முக்கியமாக அதில் வந்து இந்த 145 கோடி மக்களுக்கு வாருங்க நம்ம எல்லாரும் பார்டரிங் ஸ்டேட் தான். இப்போ சாமானிய மக்களுக்கும் என்ன பிளாக் அவுட்ஸ்னால் நிறைய பேர் தெரியாது. சார் சொன்ன மாதிரி இன்வெர்டர் இப்போ டெக்னாலஜி எல்லாம் மறந்தாயிடுச்சு. இப்போ அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு செய்யணும், எதை செய்யக்கூடாது, அது இன்ன வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. டிஜிபியோ, சீஃப் செக்ரட்டரியோ, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சொல்லணும். இது சொல்லி என்னென்ன பண்ணணும், அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு போகணும். ஏற்கனவே பேண்டமிக்ல எல்லாம் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து ரெயின் அண்ட் ஃப்ளட்ல பார்த்துருக்கோம். இல்ல அந்த ஒரு அச்சுறுத்தல் என்பதே கிடையாது. இல்ல பேனிக்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. பேனிக் இல்லாம ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ், ஒரு சாதாரண, நான் ஆங்கில வார்த்தை ரெண்டு சொல்லிடுறேன். பேனிக்ங்கிறது உச்சபட்சம், அவருக்கு நிறைய ஆங்கிலம் தெரியும். அப்ரிஹென்ஷன்ங்கிறது ஒரு சிறிய கலக்கம். சரிதானே? நான் என்ன சொல்றேன், பேனிக் அடையிறவங்க அடையட்டும், அதை விட சமூகம் பெரிது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எது நாட்டுக்கு தேவை அதுதான் நமக்கு தேவை. நாட்டோட பாதுகாப்பு உனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நீ அஞ்சு கொண்டே வாழ், பரவாயில்ல. அதான் சொன்னா தேசம் எல்லாவற்றையும் விட பெரிது. ஆமாம், அதாவது வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரே வரியில் ரெண்டு வரியில் ஒரு வரி படித்தா கூட போகிறோம். அஞ்சுதற்கு அஞ்சாமை பேதமைன்ட்டான். எவ்வளவு பேதமைங்கிற வார்த்தைக்கான ஆழத்தை புரிஞ்சிட்டான்னு நமக்கு தெரியும். ஆச்சுங்களா? அதனால் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த விளக்கணைக்க வேண்டும் என்று சொல்ல குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பயிற்சி கொடுக்கின்ற பொழுது சங்கொலிக்கும், சைரன் ஒலிப்பாங்க, எல்லாருக்கும் தெரிவிப்பதற்காக. இந்த நேரம் அந்த காலத்தில் இருந்தது, இப்பவும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தொழிற்சாலைகள்லாம் கூட இப்பவும் இருக்குது. அதனால் சங்கொலி கேட்கும், அந்த சைரன் கேட்கும்.
பாதுகாப்பு தகவல்களை எல்லாம் கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு ஃபயர் ஆனா அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. பம்பார்டன் ஆனா இப்படி இருக்கணும். ஆச்சுங்களா? எப்படி செயல்பட வேண்டும் அதையும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கும் வந்து சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு நடக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுடைய கடமை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கைட்லைன்ஸில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவ மாணவிகள் எப்படி இருக்க வேண்டும், பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சரி மாணவ மாணவிகள் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது, காயமடைந்தால் அவர்களை எப்படி பாதுகாப்பது, அவர்களை எங்கே தூக்கிச் செல்ல வேண்டும், எப்படி தூக்கிச் செல்ல வேண்டும், யாருக்கு தகவல் கொடுக்க வேண்டும், ரைட். இதையும் சொல்லுவார்கள். மின்சார தடை இருக்கும். அனல் மின் நிலையம் இவர் சொன்னார் பாருங்க, அனல் மின் நிலையம்லாம் பலத்த பாதுகாப்பு இருக்கும். எங்கேயோ பாகிஸ்தான் நடக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கூடங்குளத்துக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால் வந்து அப்படியே மிஸ்ஸில் கொண்டாந்து போட்டான்னா காலி, சென்னையே போயிடும். அந்த அளவுக்கு அனல் மின் நிலையங்கிறது அவ்வளோ ஆபத்தானது. பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். கல்பாக்கம் இருக்கிறது, அப்படி கூடங்குளம் இருக்கு. இருக்கிறது. அதனால் பாகிஸ்தான் மிக தெளிவாக தன்னால் இந்தியாவை வெல்ல முடியாது, பணிய வைக்க முடியாது என்று தெரிந்தும் கூட சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே நான் பலவற்றை சொல்வேன். முருகையன் அவர்கள் இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் மீது பாகிஸ்தான்காரன் செய்தும் இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், அவன் மீது நாம் சந்தேகப்படலாம் என்றெல்லாம் பேசினார். தெளிவாக அங்கேதான் தீவிரவாதிகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பேசுவோம். முடிஞ்சது. என்ன இடைவேளையா? இடைவேளை தான். இருங்க. ஆக பாகிஸ்தான் தான் இதற்கு காரணம் என்று உலகம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கவலையே கிடையாது, அவசியமும் கிடையாது. காங்கிரஸ் பத்தி நீங்க பேசாதீங்க. இல்லைங்க, அவங்க சொன்னாங்க அரசியலா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆபத்தை எதிர்கொள்றத பத்தி சந்தேகத்திற்கு இடமா அவர் சொன்னாரு. பாகிஸ்தான் காரணமாக கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், மடைமாற்றம் செய்வதற்காக இதை கிளப்பி விட்டிருக்கலாம். இந்த மாதிரியான சிந்தனை தேசத்திற்கு எதிரான, இந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது. தேசத்தினுடைய பாதுகாப்பில் காம்ப்ரமைஸ் கட்சியே கிடையாது, பாலிடிக்ஸே கிடையாது. தேசத்துக்கான பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. எங்க தலைவரை எந்த காம்ப்ரமைஸும் சொல்லலையே. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய கடுமையான எதிர்ப்பு கூறுறது. நாங்கள் இந்திய நாடு எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் ஒத்துழைப்போம் சொல்லுகிறது. அமெரிக்காவுடைய சபாநாயகர் வெளிப்படையாக இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார், நாங்கள் உங்கள் பின்னாலே நிற்கிறோம் தவறு என்று சொல்லி. ஒரே ஒரு வரியோட முடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு வரியோட. மனிதாபிமானத்தின் உச்சத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நேரடியாக போர் தொடுப்பதை தவிர்த்து கொண்டு வருகிறார். ஆனால் நீர் போர் என்று அவர்களுக்கு துன்பம் என்பது என்ன என்று புரிய வைப்பதற்காக, குடிநீர் கூட கிடைக்கவில்லை என்றால் உங்கள் மக்கள் எப்படி வேதனைப்படுவார்கள் என்று புரிந்து கொள்வதற்காக, எப்படி நீங்கள் 26 பேரை புதிதாக திருமணமானவர்களிலிருந்து, பெற்றோர்களிலிருந்து, மகன்களிலிருந்து எல்லாரையும் அப்படி கொன்றீர்களே, அவர்கள் என்ன வேதனைப்பட்டிருப்பார்கள்? அதை கற்பனை பண்ண முடியாது. அதை விட்டுருங்க, பேசும். கற்பனைக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு ஆக உலக நாடுகள் கூட நான் முருகையன் சொன்ன கருத்தை உலக நாடுகளுக்கு சொல்கிறேன். ஆயுதங்கள் விற்பதற்கு அவர்களுக்கு எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள், போர் மூட வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி ஒரு கருத்து இருக்குது. ஆனாலும் நம்முடைய பாதுகாப்புக்கு தேவை என்றால் செய்துதான் ஆக வேண்டும். பாகிஸ்தான் சுருக்கமாக உங்களுடைய கருத்து வைங்க. ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லணும், மற்ற கருத்துக்களை சில சொல்கிறேன். இந்தியா வலிமையானது மட்டுமல்ல, போரை வந்து இந்தியா ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இந்தியாவுக்கு இல்லை, இந்திய அரசாங்கத்துக்கு இல்லை, இந்தியாவுக்கு கிடையாது. அவங்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த 2-3 நாட்கள்லேயே சில ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்திருக்கு. இராணுவம், பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சுட்டிருக்கு. இந்த ஒரு 2-3 நாட்களில் நடந்த சம்பவங்கள். இருந்தாலும் இது சிங்கம் மாதிரி உக்காந்துட்டுருக்கு, எலி வந்து விளையாடிட்டு வரும்போது. இருந்தாலும் இது ஒரு கருத்து. இதில் ஆப்கானிஸ்தான் முன்னாள் துணை அதிபர் வந்து அம்ருல்லா சாலே அப்படிங்கிற ஒரு அம்ருல்லா சாலே, அஷ்ரப் கானியுடைய அசிஸ்டன்ட். அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா என்ன பண்ணியிருக்கு, நான் நேரடியாக தாக்குதல்லாம் பண்ணலை, கழுத்தை சுற்றி கயிறை சுற்றி வச்சிருக்கு, எந்த நேரத்தில் இழுத்தாலும் கழுத்து பாகிஸ்தானுடைய கழுத்து நெரிக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க போர்லேயே தான் இருக்காங்க, பாகிஸ்தானோட ஆப்கான். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன், ஒரு சர்வதேச எழுத்தாளனாக, ஆப்கானிஸ்தானுடைய மக்களும் அந்த அரசும் இந்தியாவின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்காங்க. அரபு நாடுகள்
இந்தியா பக்கம் இருக்கு. எல்லா நாடும் அப்படிதான் இருக்கு. ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நம்ம ராஜ்நாத் சிங்கை சந்தித்து உங்களுக்கு ஆதரவு தர்றேங்கிறாங்க. முதலாளித்துவ நாடான அமெரிக்காவும் சோஷலிச நாடான ரஷ்யாவும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வந்து இங்கேருந்து தாக்குதல் நடக்குமா போர் நடக்குமான்னு தெரியாது, அது வேற. அப்படி நடக்கும் பட்சத்தில் தஜிகிஸ்தானில் கூட இந்திய விமானப்படை தளம் இருக்குது, இயங்குகிறது. ஆக எந்த நேரத்தில் நமக்கு அவர்கள்கிட்ட இருக்கிற படை பலத்தை உட்பட எல்லா துறைகளிலும் நீர்மூழ்கி கப்பலோ ஆயுதந்தாங்கி கப்பலோ விமானமோ ஏவுகணை எல்லாமே 3 மடங்கு. அவங்ககிட்ட 100 குண்டுனா நம்மக்கிட்ட 300 குண்டு இருக்குது. அந்த அளவுக்கு வலிமையை பெருந்த நாடாக இருக்கு. இருந்தாலும் இந்தியா தொடங்கலை, தயாராக தான் இருக்கோம் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற பதிலை சொல்லுது. இந்த அளவுக்கு வலிமையான நாடாக இருந்தாலும் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, இந்த நம்பிக்கை இந்தியாவுக்கு உண்டு. அதே சமயத்தில் போர் என்று வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதை வந்து இராணுவத்தினர் பார்த்துப்பாங்க. மக்களை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது முக்கியம். இந்த மாக்கு ட்ரில் ஏன் முக்கியம்னா, ஒன்றுமே இப்போ ட்ரில் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் திடீர்னு கடல் வழியாக நமக்கு இதே தாக்குதல் தயாரில்லையே மத்திய அரசாங்கம் நமக்கு நடந்தது இல்ல. அஜ்மல் கசாபம் மறக்க முடியுமா? அதான் நான் சொல்றேன். நான் சொல்ல வர பாயிண்ட் கவனிங்க. அதாவது அப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் போது ஏன் நீங்க பயிற்சி மக்களை தயார்படுத்தல, ஏன் நீங்க ஒரு மாக் ட்ரில் நடத்தல அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. ஆக அதுக்காகத்தான் அந்த கேள்வியை உங்களுக்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்க. சுருக்கமா ஒரு 3 நிமிஷம். பாகிஸ்தானை எதிர்த்து அவர்கள் போர் நடத்துறதுக்கான பாகிஸ்தான் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. அப்போ அதாவது நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும். அப்பவே ஏன் நீங்க பயிற்சி கொடுக்கல கேட்பீங்களா இல்லையா? அது எச்சரிக்கையாக பண்ணுவது நம்ம வந்து மறுக்க முடியாது, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் என்ன தெரியுமா, பாகிஸ்தான் வந்து சமீப காலமாக சைனாவுக்கு மிகவும் உடன்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது. சமீபமாக பல பகுதிகளை சைனாவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால ஒரு கால் நமக்கு ஆபத்து, தென் மாநிலங்களுக்கு, அது தமிழ்நாட்டு குறிப்பாக ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னா, திரிகோணமலையில வந்து அந்த துறைமுகத்தின் ஒரு பகுதி வந்து சைனாவின் கையில இருக்கிறது. 99 வருஷம் கான்ட்ராக்ட்ல. ஆமா, கான்ட்ராக்ட்ல இருக்கு. அதுல ஆமா தோட்டம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால ஒரு கால் அவன் போர் தொடுத்து அவனுக்கு ஆதரவாக அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் என்றால் நமக்கு ஆபத்து இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இருக்குது. திரிகோணமலை துறைமுகத்தில் இருந்து 27 மைல் தான். ஆமா, அதனால உடனடியாக முதலில் தாக்கப்படுவது தமிழ்நாடு தான் இருக்கும். மகேந்திரகிரி, கேரளா, தமிழ்நாடு முன்னாடி அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அருந்ததி ராய், பிரசாந்த் பூஷன் போன்ற சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்தியாவில் போர் என்பது உண்மையிலேயே செயற்கை உருவாக்கம் என்பதை பல முறை எடுத்து சொன்னதாக சொல்லுது பத்திரிகை எல்லாம். அதை வந்து அவங்க நம்பல. பாகிஸ்தான் போய் இந்தியாவோட போர் தொடுக்கிற தைரியம் இப்பொழுது இல்லை. முதல்ல அயூப் கான் இருக்கும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தைரியத்தில் பண்ணாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது வேறு, இதனுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேற. இதுல வந்து நம்ம பெரும்பாலும் இன்னைக்கே அவங்க வந்து பல முறையில் முடக்கி விட்டோம். 50,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். எங்க நம்ம சரக்கு இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டோம். அவனுக்கு அவனுடைய நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி ரொம்ப குறைவான ஒண்ணு, அதையும் நிறுத்திட்டோம். அதனால பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானை முடக்கி விட்டாலே அவன் போர் தொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை குறையும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அவர்கள் வந்து போர் தொடுப்பார்களா என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இதை சொல்லியே இந்திய நாட்டினுடைய நிலைகளை பல்வேறுபட்ட, அதாவது விவசாயிகள் போராட்டம், வேலைவாய்ப்பு இழப்புகள், பணவீக்கம், கல்வி, சுகாதாரம், அரசியல் பேசுறீங்க. நாட்டில் இந்த மத நல்லிணக்கம், எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். மத நல்லிணக்கத்துக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்ல. அப்புறம் மதத்தை பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண அவன் இந்தியனே கிடையாது. ஆமா, வேற என்ன மத நல்லிணக்கம்? நீங்க தேவையில்லாத பிரச்சனை கிளப்புறீங்க. அது மாதிரி பிரச்சனை இங்க உருவாக்கி விட கூடாது என்று சந்தேகிக்கிறார்கள் பலர். இப்ப நாம வந்து அது இல்லாமல் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஆதரிப்பதாக எங்களுடைய தலைவர் கார்கே சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு தலைவர் திராவிட நாடு என்ற தனி நாட்டை கோரியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அறிஞர் அண்ணா சீன போர் படையெடுப்பு வந்த போது என்ன சொன்னார்? திராவிட நாடு அவரோட உயிர் கொள்கையான திராவிட நாடு தனிநாடு கொள்கையை கைவிட்டு தேச முக்கியம்னு வந்தார்.
பிரிவினை பேசிய இயக்கம் தேசபக்தியோட வந்தது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வரை அந்த திராவிட இயக்கம் வலிமையா இருக்கு. புரிஞ்சுக்கணும். அவர் அண்ணா வைகோ சைக்கோ இல்ல அண்ணா, அதனால பேசினாரு. இந்தியாவுல போர் நடக்கும் போது சுரேஷ் பாபு சார், அதற்கு வேண்டிய நிதி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து திராவிட இயக்கங்கள்லாம் கொண்டு ஆனா முருகன் சார், நீங்க எல்லாம் பேசுறீங்க தான், நல்லதான், ஒன்றும் தப்பு இல்லை. உங்க தியாகம் பெரிய தியாகம் தான். ஆனா அப்பப்ப போய் இப்படி சொல்றது கொஞ்சம் சந்தேகம் வருது. இந்த நேரத்துல போய் அரசியல் பேச முக்கியமா அதான் அவர் சொல்றாரு, இந்த நேரத்துல குழப்பம் வரும், அப்படி வரும், தான் பெருசா ஆக்குறாங்கன்னு பிஜேபி அப்படி, அது வேற காலத்துல பேசுவோம். இந்தியாவில் உள்ள சில சிந்தனையாளர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சந்தேகங்களை கிளப்புகிறார்கள். இதையே ஒரு பிரச்சாரமாக்கி, இதையே ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இந்திய நாட்டினுடைய மற்ற எல்லாவற்றையும் கவனிக்காமல் விட்டு விடுவார்களோ என்ற சந்தேகத்தை பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமா வருவோம் சார். இது 1971 அப்புறமேல் இது ஒரு கண்ட்ரி பேன் இந்தியா த்ரூ அவுட் எல்லாரும் நடக்கக்கூடிய விஷயம். இது முக்கியமா வந்து நேர்முக தாக்குதல் அப்படின்னா டைரக்ட் வார்ஃபேரை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பார்த்துக்கோ. இன்னைக்கு நடத்தக்கூடிய 1980 உங்கள் காங்கிரஸ் பீரியட் எந்த விபி சிங் பீரியட்லையோ எத்தனையோ தாக்குதல்கள் நடந்த எல்லாமே மறைமுக தாக்குதல், சிவிலியன்கள் பாதிக்கப்பட்டாங்க. இல்லை சொல்கிறேன் சார், ஒரு நிமிஷம். ப்ராக்சி வார் ப்ளஸ் ஈவன் ஸ்ரீபெரும்புதூரில் உங்கள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுல அது பம்பார்ட்மெண்ட். இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து மறைமுக தாக்குதல். பகல்காமில் அப்பாவி டூரிஸ்ட்டை வந்து கொண்டாங்க. இப்போ வந்து அஸ்பல் கமான் வந்து மும்பையில் வந்து 10 இடத்துல ஒரே டைமில் இறங்கி தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரு 1-2 இயர்ஸ் பேக் கோயம்புத்தூரில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் இந்த மாதிரி நடந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இதுக்கெல்லாமே நடக்கும்போது என்ன மாதிரி செக்யூரிட்டி சினாரியோ எடுக்கணும், எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும், வார் நடக்கும்போதும் சரி எந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மறைமுக தாக்குதலுக்களை தயார்படுத்துறதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணுங்கிறது இதுதான் மெயின் நோக்கம். இதில் வந்து இந்த சப்ஜெக்ட் டீவியேட் பண்ணி நம்ம போகிறது. உங்கள் கருத்து பாகிஸ்தான் இருக்கிற நிலையில் பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா தெரியாது சார். நாளைக்கு படை எடுத்துட்டா நீங்க காசை ஓட்டி முருகன் எல்லையில 2-3 தடவை எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. 2-3 மிசைல் அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நிமிஷம், ஒரு காங்கிரஸ் பத்திரிகையிலே வந்திருக்கு. நீங்க ஒரு 2 நிமிஷம், ஒரு விமானப்படை தளபதியாக ஒரு அதிகாரியாக என்ன நாளைக்குள்ளது சுருக்கமாக நிறைவு கருத்து. இல்லை, இது இப்போ ரெஸ்ட்ரைண்ட் மோட்ல இருக்காங்க. ரெஸ்ட்ரைண்ட் மோட்னா ரொம்பவும் வந்து பிளானிங் ஸ்ட்ராட்டஜியோட தான் இருக்காங்க. நம்ம வந்து இமிடியட்டா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வார் போடுறதுக்கான வாய்ப்புகள் ராஜ்ய ரீதியாவோ என்ன நடவடிக்கையில் நடக்குது. முக்கியமாக வந்து பாகிஸ்தானோட எக்கனாமிக் பொசிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தாக்குதல் ஆரம்பிச்சாவே மும்முனை தாக்குதல் ஆகும். பார்த்துக்கோங்க, பலுசிஸ்தான் பிஎல்ஏ பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அங்கே ரொம்ப மோசமாக, தாலிபானோட அவங்களோட நெருக்கம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அதுதான் அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு பாம்பு சுற்றுற மாதிரி இருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம மும்முனை எத்தனை விதமான தாக்குதல் நடத்தலாம். நமக்கு வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வெரி பவர்ஃபுல்லாக எல்லா விதத்துலையுமே இருக்கும். ஒரு கேள்வி ஒரு நிமிஷத்தில் உங்கள்கிட்ட பதில் கேட்குறேன். நித்யானந்தையா பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்முடைய விமானப்படை இருக்கு இல்லையா, இந்த F-35 பற்றி நீங்கள் அமெரிக்காவில் பேசும்போது சொன்னீங்க, அதற்கு சமநிலையில் நாம் இருக்கிறோமா? பாகிஸ்தானில் F-16 இருக்குது, நமக்கு ரஃபேல் இருக்குது. உங்களுக்கு அந்த துறை சார்ந்த ஒரு பதில். அதை விட நல்ல ஹை பவராக இப்போ ரஃபேல் கொண்டு வந்துட்டோம். Su-30 இருக்குது, பிக் 29 வச்சுருக்கோம். இதை தவிர்த்து இதெல்லாம் வந்து சுக்காய் இதெல்லாம் வந்து இதில் இருந்தாலுமே நம்மள்ட்ட ஹைலி எஃபிஷியன்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ஏர் டிஃபென்ஸ் S-400 வாங்கியிருக்கோம். இப்போ மிசைல் அயன் ட்ரோம் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து வெஸ்டர்ன் செக்டரில் வந்து டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோம், அயன் பீம், தாட் சிஸ்டம், டேவிட் சில்லி, ஏரோ சிஸ்டம், பேட்ரியாட் எல்லாமே தோல்வியை இப்போ சந்திச்சிருக்கு ஹவுதிக்கு எதிராக. I got a lot of information from this part. How do you react? இல்லை, இதில் வந்து நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மானிட்டரிங் ரொம்பவும் தெளிவாக ரொம்பவும் அருமையான சிஸ்டம் வந்து DRDO டெவலப் பண்ணிச்சு. ஓகே, DRDO. ஓகே, நீங்க நினைச்சது வந்து நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல, ஏன்னா அமெரிக்கால இருந்து
ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு இம்போர்ட் பண்ணி அதை இன்னைக்கு அடித்து பென்கூரியன் விமான நிலையத்தில் 60 அடி 80 அடி பள்ளம் போட்டு நேற்று த டிஸ்டன்ட் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன், த ஹெக்டிக் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். இப்போ உட்காந்துருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு புது டெக்னாலஜி கூட லேசர்லையும் டெவலப் பண்ணோம். ட்ரோன்ஸ், ட்ரோன் மூலயமா தாக்குதல் நடத்தும் போது நிறைய மிசைல்ஸ் அதெல்லாமே கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம லேசர்லயே இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப சிறப்பு. இன்னொரு முறை எமது தொலைக்காட்சியின் பெர்மிஷனோடு இந்தியாவினுடைய ராணுவ சிறப்புகளை பற்றி பேசும். இன்றைக்கு இதோட உங்களுடைய பெர்மிஷன் நிறுத்திக்கிறேன். ஐயா நிறைய கருத்து வரேன். பாகிஸ்தானில் பொருளாதாரம் தாழ்ந்து போயிருக்கிறது. மக்கள் சொல்லணும்னா துயரத்தில் இருக்கிறார்கள், பசி பட்டினியோடு இருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு பாலும் இல்லை நீரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதே இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள். ஆனால் பாகிஸ்தானில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ராஜினாமா செய்து போயிட்டு இருக்காங்க. எங்களால் முடியல, இந்தியாவோட போராட எங்களால் முடியாது அப்படின்னு எல்லாமே ராஜினாமா செய்து கொண்டு போகிறார்கள். இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி கோல்டு வார், அங்கே உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது, உள்ள வந்து கலங்கம் நடக்கும் போது நடந்துட்டுருக்கு. அதனால பாகிஸ்தான் நீங்க அழிக்கலைனாலும் அழிகிற இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. மத குழுக்களுக்கிடையே போட்டி நடக்கு. ஆமா, விநாசகாலே விபரீத புத்தி. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அழிகின்ற நேரத்தில் அழிகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் நாம் அனைவரும் ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற சிந்தனையோடு தேசபக்தியோடு வாழ வேண்டும். ஒரு கருத்து, போர் நடக்காது, அது இந்தியா தொடங்காது. இன்னொரு மிக மிக முக்கியமானது, இந்தியா மனிதாபிமானத்தோடு பாகிஸ்தான் மக்களின் மனிதாபிமானத்தோடு அணுகுகிறது. ஒரு தகவல் எனக்கு டெல்லியிலிருந்து கிடைச்ச தகவல் சார், உண்மை சொல்றேன். இப்ப ஹார்வெஸ்ட் பீரியட், அறுவடை காலம் பாகிஸ்தான்ல, அது முடியட்டும். ஏன்னா அறுவடை நடக்கும்போது தாக்குதல் நடந்தா விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். அதனால அதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு 2 மாதம் ஜூன் ஜூலையில் மான்சூன் பருவமழை காலம் வருது. ஆகையினால தாக்குதல் என்று அவர்கள் நம்மை சீண்டினால் தலையில தட்ட வேண்டிய சூழல். எந்த மக்களுக்கும், பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா அஜித் தோவல் பிரதமர் பேச்சில் இதெல்லாம் இடம்பெற்றதாக எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜித் தோவால், தேசிய பாதுகாப்பு முக்கியம் சொல்லியிருக்கார். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கோம் திரு சுரேஷ் பாபு சார். நம்ம இன்னும் பேசலாம், இதுக்கு மேலே நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. எப்படி எவாக்குவேஷன் இருக்கணும், பம்பார்டன் சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், ஷட் டவுன் ஆகுனா என்ன பண்ணணும், ஹவு டு ஹேண்டில், இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இல்லை, எனக்கு கடைசி நிமிஷத்தில் ஒரே விஷயத்திலும் இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயத்தில் வந்து மீடியாவோட பொறுப்பு ரொம்ப அதிகம். இதை வேகமாக நீங்க தான் கொண்டு போகணும். எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறத மக்கள் காமன் பீப்புளுக்கு வந்து ஊடகங்கள் துறை மூலமா வேகமாக இது பரவ மிகச்சிறப்பு. ஒரு அதிகாரியினுடைய மீடியாக்கள் பொறுப்பை ஒரு அதிகாரி சொல்றார், விமானப்படை அதிகாரி, பதட்டத்தை ஏற்படுத்தாமல், கலக்கத்தை ஏற்படுத்தாமல், தேச ஒற்றுமை, தேச பாதுகாப்பு, தேசியத்தோடு நாம் இணைந்த செய்திகள் வெளியிட வேண்டும். நித்யானந்த ஐயா, திரு பாக்கி, திரு சுரேஷ் பாபு அவர்கள் மற்றும் முருகையன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.